ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாடல் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறையா பேர் பேக்கில் பேட்ச் ஒர்க் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ ஹேர் விட்டாலும் பேக்கில் பேட்ச் ஒர்க் தெரியாது. அதே மாதிரி சாரியை ஒன் சைடு எடுத்து நம்ம இடுப்பில் குத்தினாலும் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து பேட்ச் ஒர்க் வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போது நார்மலாக ஒரு எல்போ ஸ்லீவ் இது, அதாவது எல்போ வரைக்கும், எல்போ அப்படின்னா முழங்கை வரைக்கும் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கையோட நீளம் எவ்வளோ, சுற்றளவு எவ்வளோ, ஆம் ஹோல் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் எப்பவும் போல் வெட்டுற அதே மெத்தடு தான். அதில் வேறு எந்த எக்ஸஸாகவும் நான் வெட்டலை. ஆனால் மெயின் கிளாத்தும் கரெக்டாக ஸ்லீவை விட ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸஸாக விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் அதிகமாக வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கேன், லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அந்த டிசைன் வந்து சென்டரில் வர நாட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 சைடு, அதாவது நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி கப் ஷேப்பு தனியாக கட் பண்ணுவோமோ அந்த ஷேப்பில் இப்போ நான் வந்து ஸ்லீவில் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். அதுக்கு மேட்சாக, அதாவது மேலே என்ன கலர் பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு லைனிங் கிளாத் வச்சு நீங்கள் மார்க் பண்ணின அளவுலையே அந்த துணியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்லீவு லைனிங் ஸ்லீவில் தான் நான் வரைஞ்சிருக்கேன், அதை நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இன்னொரு லைனிங் கிளாத்தில் சேம் அந்த ஸ்லீவோடைய அவுட்ரு எல்லாமே நீங்கள் அதே அளவுக்கு நாச்சஸ் முதல் கொண்டு, லென்த்தோட நாச்சஸ் முதல் கொண்டு எல்லாமே போட்டுட்டு அந்த ஸ்லீவுக்கு வர்ற அந்த மார்க்கிங்க்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் தனியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா மேலே பேட்ச் பண்ணும் பொழுது அதுக்கு லைனிங் தேவைப்படும். அந்த பர்பஸுக்காக தான் இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணுறோம். அந்த டிசைன் வந்து ஒரு கேர்வ் லைன் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் அதை வச்சு வேறு க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தடு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அவுட்ரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லீவோட அளவுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகும். அந்த கர்வ் லைன் மட்டும் கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பில் ஸ்லீவில் வர்ற மாதிரி நம்ம அதை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அதாவது 2 கான்ட்ராஸ்ட் கலர் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து ஒரு ஸ்லீவோடைய கலர் வந்து எல்லோவாக இருக்குது, மேலே பேட்ச் பண்ணுறது வந்து ஒரு ரெட் கலர். எப்போவுமே ஒரு சாரியில் வர 2 கலர் வச்சு தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் பிளெயின் சாரீ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்லீவு. இப்போ இதில் வந்து சும்மா சின்னதாக ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து ஒரு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். லென்த்தியாக பீஸ் தேவைப்படாது, சும்மா பிட்டு பிட்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ரோப்பு, பேக்கில் வந்து நாட் வைப்போம் இல்லைங்களா, அந்த ரோப்பு வந்து ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாமே நீங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து பார்டர் வைக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம பார்டர் வைக்கும்போது ரைட் சைடு மடித்து ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டு தையல் போட்டுக்குவோம். அதோட நம்ம இது வந்து அடித்து திருப்ப தேவையில்லை, அப்படியே வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நாட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு கோர்க்கிறதுக்காக ஒரு சில அந்த லூப் மாதிரி வேணும். 2 பக்கமும் 3 லூப்பு வேணும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அது வந்து அடித்து திருப்பி வச்சாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம்.
நாட்டு வந்து எப்போவுமே நீங்கள் திருப்புற மாதிரி அதனுடைய இதில் வந்து சின்ன ஊசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கம்பி வச்சு திருப்புற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் திருப்புறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் திருப்பிக்கோங்க. ரெண்டு பக்கமும் 3 இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்தியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதில் ஒரு 1.5 இன்ச்சு லென்த்துக்கு நம்ம அதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே அட்டாச் பண்ணுற சைடு போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து அடித்து திருப்புறது தான். இப்போ நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் மட்டும்தான். நீங்கள் வந்து இதே மாதிரி 2 ஸ்லீவ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மாடலுக்காக ஸ்டிச் பண்ணும்போது அது 2 ஸ்லீவுங்கிறது வந்து தேவையில்லை. அதனால் நான் சிங்கிள் ஸ்லீவ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் டபுள் வேணும். இப்போ நீங்கள் அதில் வந்து 6 பீஸுனால் ஒரு ஸ்லீவுக்கு தான் அது. அதே மாதிரி 2 ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியாத மாதிரி நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். த்ரெட்டு வந்து மேட்சிங் த்ரெட்டாக போட்டுக்கோங்க. இதில் உள்ளே வர கிளாத்துக்கு மேட்சிங்காக தேவையில்லை. மேலே என்ன கிளாத் வைக்கிறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதாவது லைனிங் கிளாத் வந்து ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ண பீஸை வந்து, ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மேலே வந்து இதை வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கில் வந்து அடித்து திருப்பிக்கலாம். ரைட் லெஃப்ட் எல்லாத்துக்குமே இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் ஸ்லீவ் வந்து ரைட் லெஃப்ட்னா ஆம்ஹோல் டெப்த்து இதெல்லாம் பார்த்து சொல்கிறது. இதில் வந்து உங்களுக்கு பின்பக்கமும் முன்பக்கமும் தெரிகிற மாதிரி இது வந்து சென்ட்ரு பொசிஷன் தான் உங்களுக்கு அந்த நாட்டு வரும். அதனால் இது வந்து 2 பக்கமும் கரெக்டான பொசிஷனில் வச்சு அவுட்டரில் ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. சென்டரில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லூப்பு வந்து அதில் உள்ளே வச்சு நம்ம தையல் போடணும். உள்ளே வந்து கேப் வந்து ரொம்ப வேண்டாம். ஓரளவுக்கு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணி குண்டூசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது சேம் மெத்தடில் உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவுமே ரெடி பண்ணிக்கலாம். லாங் ஸ்லீவ் தான் வைக்கணுங்கிறது இல்லை, ஷார்ட்டாக கூட நீங்கள் வைக்கலாம்.
கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் வந்து ஒன் சைடு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அந்த லூப் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு தைக்க போகும்போது அதுக்கு நேராக வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த லூப் வந்து நீங்கள் உள்ளே வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அதாவது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத மாதிரி. நாட் கட்டும்போது பிரிஞ்சு வராத மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மூணு லூப் வேண்டாம், ஒன்று போதும் அப்படின்னா கூட நீங்கள் 2 பக்கமும் ஒவ்வொன்று வச்சு அதில் மட்டும் த்ரெட்டு கூட ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் 3 வச்சா கொஞ்சம் நீட்டாக அந்த ஒரு பின்னல் மாதிரி வரும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த லூப் வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த ரோப்பு தான் வந்து நம்ம உள்ளே வந்து அதில் மாட்டிட்டு ஹேங்கிங் பீட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல்லே, ஏன்னா கை அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஹேங்கிங் பீட்ஸ் வேணும்னாலும் அந்த ப்ளவுஸோட லென்த்துக்குள்ளே நீங்கள் வர்ற மாதிரி பீட்ஸ் வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கீழே தொங்கிட்டு இருந்தாலும் அது ஃபேஷனாக தான் இருக்கும், இருந்தாலும் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸோடைய கீழ் இது வரைக்கும் நீங்கள் வர மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு லைனிங் கிளாத் வச்சு அடித்து திருப்பி அவுட்டரில் ஸ்டிச் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். நீட்டாக அந்த க்ரஷ் எல்லாம் போகிற மாதிரி, சென்டர் லைன் எல்லாம் போகிற மாதிரி அயன் பண்ணிக்கலாம். படிமான தையல் போட்டுக்கோங்க. ஒரு பாடி ஃபுல்லாக ஒரு ரெட் கலர் சாரீ பார்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ கலர் மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 2 பனாரஸ் கிளாத் வாங்கி அந்த பட்டு சாரியோட ப்ளவுஸுக்கு அந்த கலரை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது அதிகமாக சாரியில் வர கலரை ப்ளவுஸில் வந்து கம்மியாகவும் ஸ்லீவுக்கு வந்து கம்மியாக வர கலரை வந்து ஸ்லீவில் வந்து அதிகமாகவும் வச்சு காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பட்டு சாரி அப்படின்னா அதில் 2 கலர் 3 கலர் இருக்கும். உங்களுக்கு சென்டரில் வர அந்த ஹேங்கிங்ஸு அந்த இது எல்லாமே கூட 3ஆவதாக இன்னொரு கலரு கூட நம்ம அதில் வச்சு மைல்டாக வர கலரில் கூட அதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த பட்டு சாரி வந்து இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். ஏன்னா ஆரியா ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படிங்கிறது பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டுக்கிட்டாலும் ஒரு சில நார்மலான ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பட்டு சாரியாகவே ஃபேன்சி சாரி மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பட்டு சாரிலேயே நிறைய உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய மெட்டீரியல் இது வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இது வரும்போது அதுக்கு மேட்சிங்காக, ஏன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக பட்டு கிளாத்லேயே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா கூட பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு கிளாத்தே கிடைக்கும். அதில் வந்து பாடி வந்து பிளெயினாக இருந்தாலும் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பனாரஸ் மிக்சிங்கில் போட்டு தைச்சிங்க அப்படின்னா ஒன்று பிளெயினாகவும் ஒன்று டிசைனாகவும் இருக்கலாம்.
அல்லது ரெண்டுமே பிளைனாக இருக்கலாம். ரெண்டுமே பிளைனாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஷுவலான ஒரு டிசைனாக தெரியும். அதனால் நீங்கள் எப்படி அந்த டிசைனுக்கு அது ஆப்டாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மெத்தடில் இந்த ஸ்லீவை தைச்சு அந்த சாரீக்கு போட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும், கிராண்டாகவும் தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவுக்கு எப்படி லேஸ் கோர்க்குறோமோ அதே மெத்தடில் தான் ஒன்று மாற்றி ஒன்று கோர்த்து எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப லென்த்தியாக ஹேங்கிங் வராது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு எட்ஜில் வந்து நான் கிளாத்தில் வந்து உங்களுக்கு தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே போட்டிருக்க த்ரெட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கலரோட கோல்டு வந்து மிக்சிங் ஆகும்போது உங்களுக்கு அதனுடைய லுக்கே தனியாக தான் இருக்கும். ரெண்டு பிளெயின் கலர் வச்சு நீங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கோல்டு கலர் வந்து அதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிசைனே பார்க்குறக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹை லுக்கில் இருக்கும். அதனால தான் நம்ம எதுலேயுமே வந்து அந்த கோல்டு வந்து லைட்டாக இப்போ பனாரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மிக்சிங் இருக்கிறதுனால தான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் அவ்வளோ கிராண்டாக தெரியுது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேட்ச் ஒர்க்லேயுமே ரெண்டு பிளெயின் கிளாத் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு மிடில் ஒரு கோல்டன் கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய லுக்கே பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த ஹேங்கிங் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. லைனிங் கிளாத் வந்து கீழே அடித்து திருப்பும்போது அதனுடைய பாட்டம் வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாமல் கவர் ஆகிக்கும். இந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டு அதை இது பண்ணிக்கலாம், இல்லாட்டினா கையிலேயே வந்து நாட் வேணுனாலும் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஃபஸ்ட்லேயே ஆம்ஹோல் டெப்த்து கட் பண்ணிட்டா கன்ஃபியூஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆம்ஹோல் டெப்த் வந்து கடைசியாக ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு அந்த ரைட் லெஃப்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதையே கவனிச்சுட்டு தைக்கும்போது மாடல் மிஸ் ஆயிரும். அதனால் ஆம்ஹோல் டெப்த்து நீங்கள் பின்னாடி கூட கட் பண்ணிக்கலாம். அதனால் அது நீங்கள் மற்ற டிசைன்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வளைவு எங்கெங்கே வரணுமோ அந்த இடத்துல எல்லாம் நான் நாச்சஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக மார்க் பண்ணி அந்த பெண்ட்லேயே வந்து நீங்கள் அந்த கிளாத்தை நம்ம அடித்து வச்சுருக்க கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஒன் சைடு பிசுறு இருக்கிறத மடித்து அந்த சைடு ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் லூஸ் விட்டு விட்டு தைச்சிங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு அப்படியே நமக்கு அதுலேயே படிஞ்சிடும். அதுக்கப்புறம் அயன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அது நல்லா சீட்டிங் ஆகிக்கும். எந்த இடத்துல எப்படி சும்மா கர்வ் லைன் மட்டும் வச்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி உள்ளே வந்து மாற்றி மாற்றி போட்டு வச்சாலும் ஓகே தான். எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இல்லை அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கோல்டு ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லென்த் வச்சு அது ஒரே வளைவாக வச்சுருங்க.
இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கோல்டு கலர் த்ரெட்டு மாற்றி அந்த இதுக்கு மட்டும் ரஃப் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் அந்த இடத்துல நகராமல் அப்படியே இதாகிக்கும். இல்லாட்டினா ஒன்று மேலேயும் கீழேயும் இழுத்துட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவனாக வச்சு அதில் தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது அந்த பொசிஷனை விட்டு நகராது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.